Chennai Silks in Mega Summer Sale. Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science. Admissions open for 2026. உன்னுடைய நோக்கம் சோபா, உன்னுடைய நோக்கம் மந்திரி பதவி, உன்னுடைய நோக்கம் வாரிய பதவி. மேல் தமிழ்நாட்டில் மே 4, 2026 அப்புறம் விஜய் இஸ் நம்பர் 1 ஃபோர்ஸ். விஜய்ங்கிறது இன்னும் ஒரு 5-10 வருஷத்துக்கு மிகப்பெரிய ஃபோர்ஸாக இருப்பார். திமுக மெல்லச்சாகும். உள்ளாட்சி தேர்தலில் பாருங்க, விஜய் கட்சி ஏற்று நிற்கிறதுக்கு இப்போ திமுக ஆள் இருக்காது. அநேகமாக கனிமொழியாக்க ஆரம்பிப்பாங்க. பாஜக வளர்வதற்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அதற்கு ஒரே தலைவர் அண்ணாமலை தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சர்மா. டிவிகே அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. அவங்களுடைய செயல்பாடுகளை கடந்த 3 நாட்களாக பார்த்துட்டு வரீங்க. எப்படி இருக்குது இந்த அரசாங்கத்தினுடைய அந்த செயல்பாடு? முதல்ல தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று ஒரு புதிய நம்பிக்கையோட வாக்காளர்கள் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு யாருமே எதிர்பாராத வண்ணம் இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவை கொடுத்துருக்காங்க. அந்த அரசாங்கம் அமைஞ்சிருக்குது. முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். 3 நாள்லலாம் ஒரு அரசாங்கத்தை பற்றி நம்ம மதிப்பீடு பண்ண முடியாது. குறைஞ்சது ஒரு 3 மாதம் 6 மாதம். ஆனால் தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு புதிய மாற்றம். அவர் உடையில் மட்டும் மாற்றம் இல்லை. முதலமைச்சராக இருந்தவங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த யங்ஸ் எல்லாத்தையும் யூத்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அவங்கள ரொம்ப கவர் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணுறாரு. அரசியல்வாதியாக நான் மாறிட்டேன். முதல்வன் படத்தில் இவர் சொல்லுவார், அந்த மாதிரி கடைசியில் என்னையும் அரசியல் பண்ண வச்சிட்டிங்களாடான்னு கடைசி சீனில் எடுத்து அவரே அர்ஜுன் சுட்டுக்குவார். அந்த மாதிரி உட்காந்து 2வது நாள் அதெல்லாம் பின்னி எடுக்கிறார். அரசியல்லாம் பின்னுறாங்க. அதிமுக கூறு போடுறாருல உட்காந்து என்ன மற்றும் பலர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூறு போடுற அரசியல்லாம் அவர்கிட்ட உண்மையாலுமே இவ்வளோ பெரிய அரசியல் திறமை இருக்குதான்லாம் நான் வியந்தேன். அவருடைய ஆட்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு அபரிதமான ஆதரவை பெற்று வந்திருக்கிறார். காலகாலமாக இருந்த 75 வயசு கட்சியும் வெளியேற்றிருக்கிறாரு. 53 வயது கட்சி இன்றைக்கி உயிர் போராட்டத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் முதல்வரை. நல்ல பணிகள் தொடரட்டும். 2 திராவிட கட்சிக்கு மாற்றாக இவர் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. நீங்கள் ஆல்ரெடி பாஜகவில் பயணித்தவர். தொடர்ந்து அதிமுகவுக்கு பல்வேறு தருணங்களை ஆதரவு நிலைப்பாடு கொடுத்துருக்கீங்க. மக்களுடைய மனநிலை இந்த முறை வேறு மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் ஒரு அரசியல் பார்வையாளராக ஒரு விமர்சராக இந்த மனமாற்றத்துக்கான காரணம் என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க? முதல் விஷயங்க, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இது 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நீங்கள் சொன்னதில் நான் மாறுபடுறேன். திமுகவோட அப்படியே காப்பி பேஸ்ட்டு தான் தாவேகாவோட கொள்கை. அதில் நீங்கள் மத்திய அரசு எதுக்கிறது, நீட்டு, சிஏஏ, காமன் சிவில் கோடு, எஸ்ஐஆர், நீங்கள் டீலிமிட்டேஷன், இதில் நீங்கள் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? அவங்கள மாதிரி இவங்களும் ஒன்றிய அரசு அதுன்னா இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறாங்களா? இல்லை ஒன்றிய அரசு ஆல்ரெடி அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் அறிக்கையெல்லாம் அப்படி தான் வந்துட்டு நேற்று வரைக்கும் சொன்னார் பாஸ். இப்போ முதல்வர் விஜய் இனிமேல் சொல்லுவாரா பாருங்க. அப்படி இருந்தால் ஒரு நல்ல மாற்றம். அதாவது நான் எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு குன்றிய அரசு, என் வீட்டுக்கு பாத்ரூமில் தண்ணி வரலனாலும் ஒரு முரட்டு மோதல் போக்கு, தேவையில்லாத எதுக்கு எடுத்தாலும் மோடியப்பார், அமித்ஷா தாடியப்பார், RN ரவியப்பாருங்கிறது தான் மக்கள் வெறுத்து போய் நீ என்ன பண்ண 5 வருஷம் அதை விடாமல் எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி பார்ப்பார்னு காட்டினால தான் ஸ்டாலினை சொந்த தொகுதியிலேயே ஒரு சாதாரண, நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன், அவரை குறைச்ச மதிப்பில்லை, ஒரு கீழ் நிலையில் இருக்கிற ஒரு தொண்டை இது பண்ணிட்டார். இதுக்கு மேலேயாவது திமுகவுக்கு புத்தி வரணும். இந்திய இறையாண்மைக்கு எதிராக பிரிவினை பேசுகிறது ஒன்றிய அரசு. கலைஞர் அவர்களே அந்த வார்த்தையை பயன்படுத்துனதில்லை. அவர் நடுவன் அரசும்பார், இல்லை மத்திய சர்க்கார் அப்படிம்பார். அழிச்சாட்டியம் பண்ணானுங்க. என்ன ஆண் நிறுவனம் பெண் நிறுவனம் 2க்கும் நடுவில் பேர் வச்ச ஒரு நிறுவனம் எத்தனை கோடியை செலவு பண்ணானுங்க. மக்கள் தீர்ப்பு. எனக்கு ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாற்று சக்தியாக நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கீழ்நிலையிலேருந்து வந்த மனிதர். 2வது முறை ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஒரு காமராஜர், அதுக்குன்னு நான் காமராஜரோடு ஒப்பிடுறேன்னு அதுக்கு யாராவது கழுவி கமெண்ட்ஸில் ஊற்ற போகிறாங்க. நான் சொன்னது குடும்ப பின்னணி சொல்கிறேன். அப்போ காமராஜர் எப்படி ஒரு எளிய ஆட்சியை தூய்மையான ஆட்சியை கொடுப்பாரோ அந்த மாதிரி ஒரு ஆட்சிக்கு அவரும் அந்த மாதிரி தான் திட்டம் வச்சுருந்தார். நான் தேர்தலுக்கு முன்னாடி பேசுகிறப்ப சொன்னார், இது வாய்ப்பு கிடச்சதுனாப்பா எனக்கு மக்கள் கொடுக்குற ஒரு கடைசி வாய்ப்பாக இருக்கும், எந்த அளவுக்கு என்னால் ஒரு ஒழுக்கமான ஆட்சியை கொடுக்க முடியுமோ கொடுப்பேன் அப்படின்னு தான் இருந்தார். பட் மக்கள் வேறு மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஆனால் இது யாருமே எதிர்பார்க்கல. அதாவது போல் பண்டிட்ஸ்னு சொல்கிற நான் மதிக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே ஆகட்டும், கோலாகல சீனிவாஸ், இந்த மாதிரி மற்றவங்க, துக்ளக் இதையாவும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேர் தான் அதை கணிச்சிங்க அவருக்கு இந்த அளவுக்கு ஆதரவு. ஆனால் நீங்களுமே சீட் கன்வர்ஷனை பற்றி சொல்லலை.
துக்ளக் இதையா வந்து 35%க்கு மேலே வாங்குவார்னா நான் அப்போ அதை நம்பவே இல்லை. நீங்கள் போல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க அவருக்கு 35% வரும் அப்படின்னு. ஸோ உள்ளபடியே நீங்கள் 2 பேர் தான் இது பண்ணீங்க. துக்ளக் இதியாவை நான் தனிப்பட்ட ரீதியில் அவர் மதத்தெல்லாம் தொடர்புபடுத்தி அவர் மேலே கோவப்பட்டேன். ஆனால் ரிசல்ட் வந்தோடனே நான் அவர்கிட்ட மனதார மன்னிப்பு கேட்டேன். நீங்கள் மிகச்சரியாக தான் சொல்லியிருக்கீங்கன்னு. உங்கள் ஸ்டுடியோவுக்குலாம் ஒருத்தர் வருவார், நான் அன்னையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், அவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. குயவர், நாடார், நாவிதர், பல்லர், பறையர் இப்படிலாம் சொல்லிவிட்டு 10-50 ஜாதி பேரெலாம் சொல்லிவிட்டு திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. திமுக கூட்டணி நாங்கள் ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருக்குது. திமுக கூட்டணி ஜெல்லாக இருக்குது. திமுக கூட்டணி டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு 180லேருந்து 210 சீட்டு அந்த அளவுக்கு திமுக கூட்டணி ஜெயிக்கும். அதில் ஒன்றும் அவர் கருணாநிதியே விஞ்சிட்டார், மு.க. ஸ்டாலின் விஞ்சிட்டார்னு ஒருத்தர் சொல்லிட்டு தெரிவார். அவர் அன்னையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறாரு. கொஞ்சம் வர சொல்லுங்கள் ஸ்டுடியோவுக்குலாம், அவரை பார்த்து ரொம்ப கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து இந்த ஒரு கேள்வியை கூட வந்து நம்ம நான் முதல்ல ஒன்று சொல்கிறேன். பாண்டே அவர்கள் ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிட்டார், என்னுடைய கணிப்பு தவறாக போச்சு அப்படின்னு ஒத்துக்கிட்டார். ஜேவிசி ஸ்ரீராம் கூட நேஷனல் மீடியாவில் பேசுகிறப்ப ஒத்துக்கிட்டார். என்ன அப்புறம் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மணி அவர் வந்து யார்ட்டி காசு வாங்காதவர், நான் அவரை எந்த விதத்துலையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்த மாட்டேன். அரை மணி நேரம் உங்கள் டிவிக்கு இன்டர்வியூ கொடுத்தாருன்னா 25 நிமிஷம் திமுகவை கழுவி ஊற்றுவார். அங்கே ஊழல், இது நாத்தனாருது, மொட நாத்தனாருது எல்லாம் சொல்லிவிட்டு நான் 10 பேரை பார்த்தேன், 7 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டு கடைசியாக ஒரு பஞ்ச் வைப்பார் பாருங்க. எல்லா பேட்டிலையும் 4 கார்னர் ஃபைட்டு கம்ஃபர்ட் மெஜாரிட்டியில் வந்துடும் அப்படிம்பாரு. ஒரு நியாயத்தை தெரிஞ்ச உண்மையை மறைக்கிறதே ஒரு விதத்தில் ஒரு பத்திரிகைக்கு அதர்மம் இல்லையா? அது இல்லை, அவருடைய அப்சர்வேஷனில் அவர் அப்படி சொல்கிறாரு. அது வந்து அவரால் நம்ப முடியல, நிறைய பேர்த்தால நம்ப முடியலங்கிறதா யதார்த்தம். சார் 7, 3, 10 தான் சார் வரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் பார்த்த 10 பேர்த்தில் 7 பேர் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவேன்னா பார்த்த அத்தனை பேரும் இப்படி தான் சொன்னாங்கன்னு ஒரு மணி சொன்னார். அவர் வந்து எந்த கட்சி சார்பும் கிடையாது, அவர் பத்திரிகையாளர் பேசிட்டு இருக்காரு. நான் இப்போ முன்னாடி சொன்ன நபரை இவரையும் நான் ஒரு தளத்தில் வைக்கிறேன். மணி நேர்மையானவர், அவர் அந்த மாதிரி எந்த இதுக்கான அடிப்படையில் அவருக்கு என்னன்னா அவர் வீட்டு குழாயில் தண்ணி வரலைன்னா கூட மோடி தான் காரணம் பார். அவர் பிஜேபி எதிர்ப்பாளர், திமுக ஆதரவாளர், எந்த ஆதாயமும் எதிர்பாராத ஆதரவாளர். நான் அதை மறுக்கல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயம் எதுவுமே வந்து அதிமுக தொண்டர்களை வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழல் இல்லாமல் இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல? சார், விச் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். நான் நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவார், ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இதுக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் அலோவ் பண்ணுங்கள். அதிமுகவில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் இந்தியாவில் உள்ள கட்சி ஐடியாலஜி பேஸ்டு கட்சினா 2 கட்சி தான். பாரதிய ஜனதா ஒன்று, இந்த 10 கோடி 15 கோடி கம்யூனிஸ்ட்டுங்க, இவங்க தான். அவங்க எப்பயுமே ஒரு ஐடியா சித்தாந்தத்தை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுறவங்க. அதில் வாஜ்பாய் மாதிரி ஒரு கட்சி மீறின ஒரு தலைவர், இன்றைக்கி மோடி மாதிரி ஒரு கட்சி மீறின தலைவர் இவங்களாம் வந்தாங்கன்னா அது கூடுதல் மைலேஜ். ஆனால் அது சித்தாந்தம். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிதின் நபீன் அவர் யாருன்னே முந்தா நாள் வரைக்கும் தெரியாது, அந்த மாதிரி 100 பேர் அதில் இருக்கிறாங்க. ஸோ அந்த 2 கட்சிக்கும் அந்த பிரச்சனை இல்லை. அதை தவிர இந்த குடும்ப ஆட்சியை தூக்கி பிடிக்கிற தேசிய மாநாட்டு கட்சி திமுக, முலாயம் சிங்கு, நம்ம லாலு பிரசாத் யாதவ், சரத்பவார், சிவசேனா, இது எல்லாம் குடும்ப கட்சிகள். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த குடும்ப கட்சியில் இருக்கிறப்பயே, மன்னர் இருக்கிறப்பயே இளவரசனுக்கு பட்டம் சூட்டிடுவாங்க. ஆனால் பால் தாக்கரே இருக்கிறப்பயே அது சூட்டாக போனதுனால அந்த பிரச்சனை வந்து இந்த கட்சி உடஞ்சிது. ஸோ இந்த கட்சிகளில் பிரச்சனை இல்லைங்க. ஒரு சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிற பிஜேபி இடதுசாரிகளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இந்த தனி குடும்பத்தை மட்டுமே தூக்கி பிடிச்சி 200 ரூபா ஊப்பிங்க இருக்கிறானுங்களா, அந்த மாதிரி இவங்களும் அந்த பவர் டிரான்சிஷனை ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க. அதிமுக ஆரம்பித்த புரட்சி தலைவர் ஒரு மிகப்பெரிய நடிகர், தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் கொண்டவர், அரசியல்லையும் ஒரு 25 வருஷம் அனுபவம் கொண்டவர். அவர் வந்தாங்க. அதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அது லக்கிலி ஃபார்ச்சுனேட்னு சொல்லாமல் என்னென்னு எனக்கு தெரியல, அதே திரைத்துறையிலேருந்து ஜெயலலிதா அவங்க வந்தாங்கங்கிறப்ப நேச்சுரலாக ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ புரட்சி தலைவர் என்ன நடிக்கிறாரோ எம்ஜிஆர், அதை நிஜம்னு நம்பினவன். அதுக்குன்னு அவங்க தப்பாக பண்ணாங்கன்னு நான் சொல்லலை. ஸோ அவங்கள ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணாங்க, எல்லாருமே தனக்கு ஒரு ஆதர்ச நாயகனாக ஒரு ஹீரோவாக ஏற்றுக்கிட்டு தலைவராகவும் அந்த தொண்டர்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஜெயலலிதா கிட்ட அதே தான், அந்த பயம் இருந்ததுக்கு காரணம். ஆனால் பழனிசாமி வந்து 2011 வந்து ஜெயலலிதா அம்மாவோட மந்திரி சபையில் வரப்போ அவரோட சீனியாரிட்டி பார்த்திங்கன்னா 33வது இடம். பட் அவங்க இருக்கிறப்பே 4-5 வருஷத்தில் அவர் 3வது இடத்துக்கு வந்தார். என்ன இந்த 2ஆம் நிலை தலைவர்களுக்கு அதிமுகவில் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக இன்றைக்கி சந்திக்கிறதுக்கான எல்லா அடிப்படை பிரச்சனைக்கும் காரணம் அந்த கட்சியை தோற்றுவித்தவர், அந்த கட்சியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்த 2 பேரும் தலைக்கு பின்னால் ஒளிவட்டம் சொல்கிற ஒரு இருவரும் தலைவர்கள். நம்ம பக்கத்தில் உட்காந்துருந்த பழனிசாமி தானே நேற்று வரைக்கும். நான் பன்னீர்செல்வத்தையும் சேர்த்து சொல்கிறேன், நம்ம பக்கம் உட்காந்துருந்த பன்னீர்செல்வம் தானே அப்படின்னு. தொண்டர்கள் இரட்டை இலையும் அதுக்கு யார் தலைவராக இருக்கிறாங்களோ அவங்கள ஏற்றுக்க தயாராக இருந்தும் இந்த 2ஆம் நிலை தலைவர்கள் ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இது முதல் காரணம். 2வது, திமுகவிலையாவது இதை உருட்டுவான் சார், இனமான இதும்பானுங்க, வடக்கு வாழுது தெற்கு இதும்பானுங்க, சமூக நீதி என்னென்னோ உருட்டுவானுங்க. இந்த அதிமுகவுக்கு ஆரம்பத்துலேருந்து உண்மையாலுமே ஒரு கொள்கை கிடையாது.
அது அப்படியே புரட்சித் தலைவர் வெளியே வந்தார், அண்ணாவை ஒன்று முன்னாடி சேர்த்துக்கிட்டாரு, அந்த கட்சியை அப்படியே கொண்டு வந்தார். அவர்கிட்டே ஒரு இடம் என்ன கொள்கைன்னா அண்ணாயிசு தான் என் கொள்கை அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த கொள்கை பிடிப்புன்னு கிடையாது, நான் தவறாக சொல்லலை. திருப்பி நான் ஒரு அதிமுக ஆதரவாளனாக அறியப்பட்டவன். சினிமா மனப்பான்மையில் ஒரு ரசிகர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா புரட்சித் தலைவரை ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அம்மாவை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு 5% பேர் என்ன மாதிரி ஆட்கள் திமுகவை எதுக்கிறதுக்கு ஒரே பிளாட்ஃபார்ம் வந்து தமிழ்நாட்டில் அதிமுகன்னு வாக்களித்தவர்கள் ஒரு 5-7% பேர் இருப்பாங்க. ஸோ அதிமுகவோட கிரைசிஸுக்கு காரணம் என்னென்னா, சாமானிய மனிதனை உன் பக்கத்தில் நேற்று வரைக்கும் உட்கார்ந்தது ஒரு அமைச்சராக இருந்த பழனிசாமியை இந்த 2ஆம் கட்ட நண்டுகள் ஏற்க மறுக்கின்றன. பன்னீர்செல்வத்துக்கும் இதுதான் கதி. ஒருவேளை அதிமுகவில் நாளைக்கு ஒரு தலைமை மாற்றம் வந்தால் இந்த வேலுமணியோ தங்கமணியோ இப்போ எல்லாம் புரட்சி கொடி பிடிக்கிறாங்களோ அவங்கள பற்றி அப்புறம் தனியாக வச்சுக்கிறேன், அவங்களுக்கும் நாளைக்கு இதே நிலைமை தான் வரும். இது ஒன்று. ரெண்டாவது, அதிமுக தோற்று போச்சு. எடப்பாடி பழனிசாமி 2017 வந்தாரா, அதில் தொடர் தோல்வி, சந்தேகமே இல்லை. மீள்பார்வை செய்யணும், கட்சி ஆத்ம பரிசோதனை பண்ணணும், தேவை ஏற்பட்டால் தலைமை மாற்றம் கொண்டு வரணும். பட் இன்றைக்கி பேசுகிற யோகியங்கள்லாம் நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப மரியாதையாக கேள்வி கேட்குறேன். அதிமுகவை நீங்கள் காக்கணும், அதிமுக மறுபடியும் வந்து நாங்கள் மீட்டு கொண்டு வரணும், நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தட்டிருக்க வேண்டிய கதவு பொதுக்குழுவை கூட்டுங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. பொதுக்குழுவை கூட்டுங்க, பொதுக்குழுவில் விவாதிப்போம், தேவை ஏற்பட்டால் தலைமை மாற்றத்தை கொண்டு வருவோம், இல்லை கூட்டு தலைமை கொண்டு வருவோம், இல்லை கூட்டுக்குழுவை கொண்டு வருவோம்னு பேசியிருக்கலாம். ஆனால் ஒரு பொதுச் செயலாளர் வந்து விஜயோடைய கட்சிக்கு எதிர்த்து வாக்களிங்கன்னு சொன்னதை மீறி முதல்ல போய் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டுட்டு, விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டு விஜய் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சிக்கு போய் நீங்கள் ஆதரவு கொடுத்து அது மூலமாக அதிமுகவை நீங்கள் எப்படி வளர்க்க முடியும்? நான் உங்களை கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். அதாவது இதுக்கு என்ன ஒரு வாதம் சொன்னாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக ஆதரவில் முதலமைச்சராக முயற்சி பண்ணார் அப்படின்னாங்க. விச் அதை கேட்டாவே முடை நாற்றம் அடிக்குது, அசிங்கம். இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அஃபிஷியலாக வந்திருக்கிறது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் தான். நேற்று இரவு வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நான் வந்து ஏசிஆர்ஐலேருந்து வந்து என்னமோ எல்லாரையும் வந்து கவனித்த மாதிரியும் அந்த மாதிரிலாம் வந்து மீன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் களமாக நின்று கிட்டத்தட்ட 196 தொகுதிகளுக்கு நேரடியாக நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராகவும் இருக்கேன் அப்படின்னு வந்து அவர் நேற்று அந்த அறிக்கையில் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி காலையில் எஸ்பி வேலுமணி வந்து அதுக்கான ஒரு பதிலையும் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாரு, அதிமுக பொதுச் செயலாளராக நாங்கள் வந்து உங்களை ஏற்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம், ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுங்க, ஏன் வந்து நீக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற கேள்விகளை தொடர்ந்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் கடைசியாக சொன்ன விஷயம், நேற்று ஆதவர்ஜுனா அவரோட மீட்டிங்கில் பேசும்போது சொல்கிறாரு என்னென்னா, இபிஎஸ்னுடைய மகன் மிதுன் பழனிசாமி தான் வந்து இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பேச ஆரம்பித்தார் அதிமுக தரப்பில். அதுவும் குறிப்பாக வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய தரப்பிட்ட பேச ஆரம்பித்ததே இவர் தான் அப்படிங்கிற ஒரு பூகம்பத்தை அவர் கிளப்பி போட்டிருக்கிறாரு. நேற்று வரைக்கும் தாவேக்காவில் ஒரு 2ஆம் நிலை தலைவராக இருந்தவர், நீங்கள் அவர் மாண்புமிகு ஆகிட்டார் ஆதவர்ஜுனா. இல்லை, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பேசுவோம், டீகோட் பண்ணுவோம். நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக இருக்கிறீங்க, சரியான தரவுகள் அந்த மாதிரி எதாவது நடந்திருந்தால் இன்றைக்கி உளவுத்துறை உங்கள் கைக்கு கீழே வந்துருச்சு, அதை நீங்கள் வெளியிட்டு பேசுகிறீங்கன்னா அது மேலே நம்பகத்தன்மை இருக்கும். முதல்ல நீங்கள் சொன்னது ஏன்னா பெரிய கேள்வியாக கேட்டிங்க, நாங்கள் 1 by 1 வர்றேன். உதயநிதி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, விஜயை ஒரு முறை ஆட்சியில் உட்கார வச்சா அடுத்த 15 வருஷத்துக்கு இறக்க முடியாது, ஸோ என்ன விலை கொடுத்தேனும் நிச்சயமாக நாம் வந்து அதை தடுக்கணும். அப்படிங்கிறப்ப திமுகவில் ஒரு தரப்பினர் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகி நம்ம வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது உண்மை. இது இவங்களுக்குள்ளே வந்தப்பயே திமுகவிலேயே அது கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்குது. இந்த விஷயம் நான் எனக்கு தெரிஞ்ச இன்சைட் இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். குழந்தைய அவங்க வேண்ட சொன்னாங்களா, அதே குழந்தைய வச்சு நான் வேறு கேள்வி கேட்குறேன், அதுக்கப்புறம் வந்துடுறேன். அப்போ இந்த தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த உடனே அவர் என்ன சொன்னார்னா, காலகாலமாக அம்மா தீய சக்தின்னு சொன்னது திருக்குவளை தீய சக்தின்னு சொன்னேன், திமுகவோட போய் நம்ம எப்படிப்பா ஆட்சி அமைக்க முடியும், பொறுங்க நம்ம வேறு ஏதாவது மாற்று வழிகளை பார்க்கலாம். அப்படிங்கிறப்ப முதல்ல இந்த கட்சியை காப்பாற்றும் அம்மாவினுடைய உண்மை விசுவாசிகள், உரிமை போராளிகள், கொள்கை சித்தர்கள் எல்லாம் முதல் சான்ஸ் போயிடுச்சு. அடுத்தது திமுக தரப்புலேருந்தே ஒரு ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விசிக திருமாவளவனை வந்து முதலமைச்சராகி அதிமுக அமைச்சரவையில் பங்கு பெறலாம், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி திரும்ப அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக ஆதரவு கொடுக்கறதுக்கு நாம் போய் அதில் மந்திரியாக இருக்கிறோம் அப்படின்னாவே கட்சி இன்னும் அழிஞ்சு போயிடும். நாம் எப்படி 5 வருஷம் கஷ்டப்பட்டு ஸ்டாலின் ஏற்றமோ, பொறுங்க இது தோல்வி தான், நான் வந்து தோல்வியை மறைக்கல, இது பண்ணலை, விஜய்ங்கிற ஒரு பெரிய சுனாமி வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு, இந்த 5 வருஷம் நாம் வந்து விஜய் ஏற்று போராடுவோம், நிச்சயமாக நம்ம களம் கிடைக்கணும்னு
இவங்களுக்கு இந்த பதவி வெறி, பதவி ஆசை, 5 வருஷம் ஏற்கனவே அரிப்பை எடுத்துகிட்டு சும்மா உக்காந்துட்டு இருக்கிறோமே அப்படிங்கிறதுக்கு. சார், நான் என்னோட நுட்பமான கேள்வி மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அதிமுகவை காப்பாற்ற வேண்டும், அழிந்து கொண்டு இருக்கின்ற அதிமுக நாளுக்கு நாள் இன்றைக்கி அழிஞ்சிட்டு இருக்குது, அதை மறுக்கவே இல்லை. நீங்கள் இன்றைக்கி எதுக்காக குரல் கொடுத்தீங்களோ உங்கள் நோக்கம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல பொதுச் செயலாளர் உத்தரவிட்டபடி நீங்கள் போய் விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்டு வந்திருக்கணும். ஓட்டு போட்டு வந்த வெளியில் அடுத்த நிமிஷம் சட்டமன்ற வளாகத்திலேருந்து கூட்டுங்க மிஸ்டர் பழனிசாமி பொதுக்குழுவை விவாதிப்போம் அப்படின்றதா. அந்த ஸ்டேட்மெண்ட்டை சிவி சண்முகம் 2வது நாள், அதாவது எப்போ வந்து அந்த ஆதரவு நிலைப்பாடு வேணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்களோ அப்போலேருந்து அதை பேசிட்டு தானே இருக்காங்க. ஒன்று பொதுக்குழு கூட்டுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சிவி சண்முகம் பத்திரிகையாளர்கிட்ட வந்து பேசும்பொழுது அதை சொல்லிக்கிட்டே இருந்தார். எதுக்காக வந்து இந்த கட்சி வந்து தோல்வியை சந்திக்குது, அதை பற்றி விவாதிக்கணும், நீங்கள் கூட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பீங்களான்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது பார்ட்டி வில் டேக் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை சொல்லியிருந்தார். இபிஎஸ் முடிவா அப்படின்னு கேட்டபோது தான் அவன் சொன்னது என்னன்னா பார்ட்டி வில் டேக் ஸ்டாண்ட் அப்படிங்கிற கருத்தை வந்து முன் வச்சிருந்தார். இது வந்து மே 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் அவர் சொன்ன பதில். இந்த புள்ள ஏதோ புரியாது இங்கிலீஷ் பாஷையெல்லாம் பேசுனாங்க. எனக்கு சிவி சண்முகம் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் சொல்றேன், நான் எதுவும் மாத்தியே சொல்லலை. ஏன்னா இதை எல்லாரும் பார்க்கறாங்க, கவனிக்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள்லாம் பார்த்துட்டு ஆல்ரெடி வந்து மகிழ்ச்சியில இல்லாம அவங்க சோகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறனால சொல்றேன். நான் ஏதாவது பேசுறேன்னா அது பண்ணி சிவி சண்முகம் காலையில் 9 மணிக்கு கொடுத்தாரு அந்த பேட்டி, நைட் 9 மணிக்கு கொடுத்தாரா? நைட்டு, அதாவது நான் சொல்றது மே 5, 6 நினைக்கிறேன். அதான் பஸ் பார்க்குறவங்களுக்கு புரியும். அதுக்கு அடுத்த நாள் வந்து திரும்ப வந்து ஒரு 4 செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்படுது. 9 மணிக்கு மேலே எங்கள் சின்னம்மா எங்கள் சின்னம்மா அப்படின்னு இருக்கிறாரு. அது கூவுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? தினகரன் தினகரன் அப்படின்னு கூவினாரு. பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் அப்படின்னு கூவினாரு. பழனிசாமி பழனிசாமி அப்படின்னு கூவினாரு. இன்னைக்கு விஜய்சாமி விஜய்சாமின்னு சிவி சண்முகத்தை நீங்க இப்படி சொல்லலாம். எஸ்பி வேலுமணி சொல்றாரு, நத்தம் விஸ்வநாதன் சொல்றாரு. ஐயா, நான் அதான் சொல்றேன். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இன்றைக்கி என்ன குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலாளர் மேலே வைக்கிறீங்க? 2017 தொடர் தோல்வி, 8 தோல்வி எடப்பாடி, 10 தோல்வி பழனிசாமி, நீங்கள் என்ன சொல்கிறதையும் ஒரு அதோட அனுதாபியாக நான் ஏற்கிறேன். ஆனால் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து விஜய் அரசாங்கத்தை போய் ஆதரித்து அது மூலமாக அதிமுக காப்பாற்றுறேன்னு அல்ப பொய்யை ஏன் சொல்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். எந்த விதத்தில் விஜயை நீங்கள் முட்டு கொடுத்து அரசாங்கத்தை காப்பாற்றி அதிமுக காப்பாற்றுவீங்க? திமுகவோட போனால் தற்கொலைக்கு சமம், விஜயோட போனால் எப்படி கட்சியை காப்பாற்றுவீங்க? என் கேள்வி தான். இதுக்கு பதில் சொல்லுங்கள் சர்மா. நான் கேட்குறது அதையே தான் திருப்பி கேட்குறேன். சரி, இப்போ ஒரு விஷயத்துக்கு வரேன். சரி, நடந்து போச்சு, விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டீங்களா, யாரோ ஒருத்தர் இந்த பக்கம் பிடிக்கிட்டு வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். சரி, என் பிள்ளையெல்லாம் வேண்டேன். அதாவது ஒரு அரசியல் இருக்கிறவங்க தன் குடும்பத்தெல்லாம் இழுக்கக்கூடாது. என் 2 பிள்ளைங்களை வேண்டேன். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பையன் இருக்கிறான்லாம் சொன்னார்ல, சத்தியம் பண்றேன்னாரு. சரி, அதே சத்தியம் அண்ணன் சிவி ஆனால் காலையில் பண்ண சொல்லுங்க. எப்போ இருந்தாலும் இல்லை, அவர் சொன்னது பேட்டியா இல்லை, செய்தியாளர் சந்திப்பே காலையில் தான் பண்ணாரு. அப்பதான் அந்த சத்தியத்தை பற்றியே சொன்னாரு. பக்கத்தில் விஜயபாஸ்கர் இருந்தார். அண்ணனை காலையில் சத்தியம் பண்ண சொல்லுங்கன்னு தான் கேட்குறேன். 8 மணிக்கு மேலே வேண்டாம், காலையில் பண்ண சொல்லுங்க. நைட்டுக்கு மேலே வேண்டாம். பத்திரிகையாளர் சந்திப்பே அவர் காலையில் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் தான். சொன்னது 9 நைட்டு தான். அது 2வது நாள். நான் அண்ணன்கிட்ட என்ன கேட்குறேன்னா, காலையில் 8 மணிக்கு நாளைக்கு வர சொல்லுங்கள். எங்கேயாவது எல்லாம் மதச்சார்பற்ற கட்சி 3 இடத்துக்கும் தேவாலயம், மசூதி, கோயில் எல்லாம் வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்கள். அதிமுகவை காப்பாற்ற வேண்டும், அம்மா அவர்களுடைய கனவை ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும், அதிமுக எந்த விதத்திலையும் அழிந்து விடக்கூடாது, அம்மா பெற்றெடுத்த பிள்ளைகள் நாங்கள், அம்மா தான் எங்களுக்கு தெய்வம், இந்த விஜய் ஆட்சி மக்கள் கொடுத்த தீர்ப்பை மதித்து நாங்கள் ஒரு ஆதரவு தெரிவித்த மொழியை ஒருபோதும் விஜயோடைய மந்திரி சபையில் நாங்கள் மந்திரி சபையில் பங்கேற்க மாட்டோம், எந்த எங்களுக்கு வாரிய பதவியும் வேண்டாம், வேறு எதுவுமே வேண்டாம்னு சத்தியம் பண்ண சொல்ல அவங்க 2 பேர் பிள்ளை மேலே. அதிமுககாரன் ஆதரவாளர் நான் உட்படலாம் உருளைத்தாண்டவம் போட்டுக்கிட்டு விழுப்புரம் வரைக்கும் போகிறோம் போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன். அரசியல் அதிகாரம் வேணும், பொட்டி வேணும், பணம் வேணும். இன்னும் 5 வருஷம் எப்படா ஏற்கனவே எதிர்கட்சியாக உட்காந்துட்டு அரிப்பு பிப்பு எடுத்துகிட்டு போய் திரிகிறன்னத்துக்கு போகிறதுக்கு எதுக்கு நியாயம் கற்பிக்கிறது? நான் அந்த கட்சியில் நடுவில் வந்தவன். நான் ஒன்றும் எம்ஜிஆர் ரசிகர்லாம், எங்கள் குடும்பமே காங்கிரஸ் குடும்பம். நான் சிவாஜி கணேசன் ரசிகன். நான் 2011 பிஜேபியிலேருந்து எனக்கு சேலத்தில் இருந்த வீரபாண்டிய ஆறுமுகம் அமைச்சருக்கு எனக்கு பிரச்சனை ஏற்பட்டப்போ பத்திரிகையாளர் சோ அவர்கள் சொன்ன இதை ஏற்றுக்கிட்டு நான் அதிமுகவில் சேர்ந்தேன். நான் எம்ஜிஆரை பார்த்து விசில் அடித்து வந்தவர்கள், அம்மாவுடைய ஆளுமை பார்த்து கவரப்பட்டேன். எனக்கே இவ்வளோ உணர்வு இருக்குதுன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவன் எவ்வளோ இப்போ மண்புழுவாக துடிப்பான் அந்த இதை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயா உங்களை ஏற்றுக்கிறோம், எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்கள் புள்ள மேலே சத்தியம் பண்ணி காலையில், மறுபடியும் சொல்கிறேன் ராத்திரியில் இல்லை காலையில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள். எங்களுக்கு யாருக்குமே மந்திரி பதவி வேண்டாம், வாரிய பதவி வேண்டாம், எந்த பிரதிபலம், என்னோட 2 பிள்ளைங்க மேலே சத்தியமா நான் எந்த பலனையும் அனுபவிக்கலைன்னு எல்லாத்தையும் சத்தியம் பண்ண சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு முதல்ல கருப்பு கொடி எடுத்துகிட்டு நான் போகிறேன்.
லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருவாங்க. நீங்க சொல்லக்கூடிய பாஸ், ஸ்டேட்மெண்ட் இது அடிப்படையில் correct ஆ இல்ல இல்லையா பாஸ்? நீங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க வெறுமனே வந்து அமைச்சர் பதவி அதே மாதிரி வாரியம் அதுக்காக மட்டுமே தான் வந்து அவங்க ஆதரவு நிலைப்பாடு கொடுத்துருக்காங்களா? அப்படி அவங்க பண்ணணும்னு நினைச்சா இது வந்து இவங்க சொல்லியிருக்கக்கூடிய தூய சக்திக்கு எதிர்நிலையில் நிற்கிற மாதிரி அது ஆயிடும்ல. விஜய் ஸ்டாண்ட், நான் அதை சொல்லலை. உங்கள் கட்சியில் அறிஞர் அண்ணாவை விஜய் ஏற்றுக்கிறாரு, ஈவேராவை கொள்கை தலைவர்னு வச்சுக்கிறாரு. ஊழல் சக்தின்னு சொன்னார் அதிமுகவை, திமுகவை தீய சக்தின்னு சொன்னார். அதில் மாற்று கருத்து இல்லை. ஜெயலலிதா அம்மாவை ஒரு இடத்துல கூட அவர் புகழ்ந்து எந்த இடத்துலையும் சொன்னது கிடையாது. அவர் ஜெயலலிதா அம்மாவை கிட்டத்தட்ட போர்ட்ரைட் அவர் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு ஊழல் சக்தி அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணார். சரி, நான் இதை அப்படியே வேறு விதமாக கேட்குறேன். நீங்கள் வந்து இதை தவிர உங்களுக்கு நோக்கம் எதுவுமே இல்லை. நாங்கள் உண்மையாலுமே அதிமுகவை வளர்த்தணும் போனோம், நாங்கள் வளர்த்திக்கணும், நல்லா தொந்தி நல்லா பெருத்துக்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக போகலன்னா, நான் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டிங்கன்னா ஒருபோதும் நாங்கள் மந்திரி சபைக்கு பங்கேற்க மாட்டோம். என்ன எங்கள் மேலே இப்படி நாங்களாம் ஒரு உண்மையான அம்மாவுடைய விசுவாசிகள், ஏன் எங்கள் மேலே சேற்றவாரி வீசுறீங்க அப்படின்னு இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை ஆட்டம் காணுமா காணாதா? ஆமாம் இல்லை பதில் சொல்லுங்கள். ஆமாம், கண்டிப்பாக இருக்கு. நோக்கம் என்ன? சோரம் போகிறதுக்கு என்ன அந்தால என்னையா பண்ணுவோம்? அந்தால 200 தொகுதிக்கு சுற்றினான். அந்தாலும் ஏசி ரூமில் உட்காந்துருக்கிறோன்னா கோமணம் கட்டிக்கிட்டு ஏறு பிடிச்சவன். உள்ளூரில் இருந்தேன், நான் பார்த்துருக்கிறேன் பலமுறை. அந்த ஏசி ரூமில் ஒரு நாள் இருந்ததில்ல, போய் ரூமில் உட்காந்தாருன்னா பார்க்க வருவாங்க. இன்னும் அந்த ஆளுகெல்லாம் முட்டி முழங்காலெல்லாம் போயிடுச்சு. அந்த ஆள் போய் ஏசி ரூமில் உட்காந்துட்டு அரசியல் அப்புறம் ஏன் தொடர்ந்து வந்து அவர் கட்சி சார்ந்த தலைவராக இருந்தாலும் அவர் ஏன் தொடர்ந்து நீக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு சங்கடத்தையும் அவங்க சொல்கிறாங்க. விஜய் கிட்ட நீ போய் பொட்டி வாங்கிக்குவேன், விஜய்க்கு ஓட்டு போடுவேன். ஒரு கட்சியுடைய பொதுச் செயலர் எடுத்த முடிவெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி, நான் ப்ளீஸ்ண்ணா சண்முகன் நான் வந்துருங்கண்ணா என்ன கொஞ்சமாவது நீங்கள் ஒரு ஜெர்னலிஸ்ட்டு, ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிற, பொதுச் செயலாளருக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிற, 32 வருஷம் ஆண்ட கட்சி, உன் கட்சி தொடங்கி 53 வருஷம் ஆச்சு. ஒரு 5 வருஷம் இன்னும் கூட 5 வருஷம் நம்ம எதிர்கட்சியாக இருக்கணும்னு பொறுக்க முடியாமல் பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்கு அங்கே சோரம்ப பொண்ணை பார்த்து எடப்பாடி பழனிசாமி கை கூப்பி தயவு செய்து வந்து விடுங்கள். இப்போ அதிமுகவினுடைய நிலை என்னதான் ஆக போகுது சார்? கஷ்டம் சார். அதிமுக மெல்ல மெல்ல அழிந்து கொண்டு இருக்கிறது, அதில் மாற்று கருத்தே இல்லை. சரி, இப்போ இபிஎஸ் தலைமையில் இப்போ வேற நிர்வாகிகள்லாம் வேற மாவட்ட ரீதியாக போட்டிருக்காரு சார். இல்லை, மாவட்ட ரீதியாக போட்டிருக்காரு. அப்போ இபிஎஸ் தலைமையை மற்றவங்களாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? இப்போ ஆல்ரெடி இப்போ 25 பேரை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நானும் ஒத்துக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், ஹூ இஸ் நெக்ஸ்ட்? தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி பரவாயில்லன்னு நான் சொல்கிறேன். 2017 அவர் முதலாக முதலமைச்சர் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஏதோ முனியாண்டி விலாஸ் ஓனர் மாதிரி இருக்கிறாருன்னு சொன்னாங்க. இன்றைக்கி தமிழக மக்கள் மத்தியில் தோற்ற தலைவர் தான், தோல்வியே பரிசாக கொடுத்த தலைவர், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதிமுகனா எடப்பாடி பழனிசாமின்னு அந்த இது அடையாளம் வந்துருச்சு. அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அவர் இன்றைக்கி வேண்டாம், ஹூ இஸ் நெக்ஸ்ட்? சரி, இப்போ நான் என்ன உண்மையாலுமே எதிர்பார்க்குறேன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி எப்பா என்ன தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் என்ன மக்கள் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க, பொதுச் செயலர் மேல் நீங்கள் யார் வேணாலும் இருந்துக்குப்பா, நான் எடப்பாடியோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், கட்சியை நீங்கள் பார்த்து நடத்திங்கப்பான்னு அவர் வீட்டுக்கு போயிடணும். அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுவானுங்க. யார் ஹூ இஸ் நெக்ஸ்ட்? எல்லாம் நண்டு. நான் திருப்பி இந்த கேள்வியை உங்கள் ஐபிசி மூலமாக கேட்குறேன். ஐயா, உங்களுடைய நோக்கம் கட்சியை காப்பாற்றுவதாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி போய் நிற்க வச்சு பொதுக்குழுவை கூட்டுன்னு விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்டு நீ கேட்டிருந்தீங்கன்னா ஒட்டு மொத்த கன்னியாகுமரியில் இருக்கிற கட்சி தொண்டனும் சென்னையில் இருக்கிற கட்சி தொண்டனும் எடப்பாடிக்கு எதிராக திரண்டிருப்பான். உன்னுடைய நோக்கம் சோபா, உன்னுடைய நோக்கம் மந்திரி பதவி, உன்னுடைய நோக்கம் வாரிய பதவி. அந்த சோரம் போகிறது, அதாவது இப்போ இந்த இதில் சொல்லுவாங்க, கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை போகிறது தெரியக்கூடாதுன்னா பூனையை தூக்கி டொப்புன்னு சத்தம் வர்ற மாதிரி பொதுக்குழுவில் போட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா? அந்த மாதிரி நல்ல உண்டு கொளுத்த ஊழல் பெருச்சாலி உங்களுக்கு மார்க் வேணுங்கிறதுக்காக நீங்கள் சித்து விளையாட்டில் விளையாடுறீங்க. என்ன முதல்வரை, உங்களோட இவங்க சேர்ந்த உடனே இவங்க வந்து அப்படியே ஜபிக்கப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டு இவங்கெல்லாம் இப்போ நல்ல சக்தியாக மாறிடுவாங்களா? அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒன்று இவங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்காதீங்க. அதாவது அரசியல் ஸ்திரம் வேணும், அதை நான் மறுக்கவே இல்லை. இல்லைன்னா திமுக என்ன வேணாலும் பண்ணுவான். அவன் நாளைக்கு தெலுங்கு தேசத்தோட எல்லாம் எங்கேயாவது இலங்கையில் ஒரு கட்சியோடு சேர்ந்து கூட வந்து எப்படியாவது முறியடிக்கலாமான்னு பார்ப்பான். அதனால் வந்து உங்களுக்கு ஸ்திரத்தன்மை வேண்டும், அதை நான் மறுக்கல. அதுக்கு எல்லாரும் பண்ணுற அரசியல் சித்து விளையாடுது, அது நான் உங்கள் குற்றம் சொல்லலை. குறைந்தபட்சம் நான் ஒரு தூய சக்தின்னு நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு ஏதோ இப்போ கொடுக்க வேண்டியது கொடுத்து இழுத்துக்கிட்டீங்களே, அதோடு நிறுத்திக்கிங்க. அவங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுக்காது. அப்போ உங்கள் அடிப்படை நம்பிக்கையே தகர்ந்து போயிடும். இப்போ இபிஎஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் என்ன இனிமேல்? சார், வாய்ப்புனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கு ஒரு வரலாறு சொல்கிறேன். அதாவது தமிழக அரசியல் வரலாறே பார்த்திங்கன்னா எப்பயுமே இரு கட்சி அரசியல் தான் சார், இருதுருவ அரசியல். சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காங்கிரஸ், அதுக்கு எதிராக இந்த கர்மாந்திர ஜஸ்டிஸ் கட்சி, கம்யூனிஸ்ட்டு அதெல்லாம் ஒழிஞ்சானுங்க. காங்கிரஸ், அதுக்கப்புறம் திமுக வந்தது. பார்த்திங்கன்னா அதிமுக உருவெடுத்த உடனே காங்கிரஸ் கட்சி அழிய ஆரம்பிச்சது,
திமுக அதிமுகன்னு அரசியல் வந்துச்சு. காமராஜர் காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த உழவர் உழைப்பாளர் கட்சி, காமன்வெல்த் கட்சின்லாம் வந்தது. ஜனதா கட்சி 80களில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 8,000-10,000 ஓட்டு வாங்கின வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் காணாது போச்சு. மரியாதைக்குரிய ராமதாஸ், வைகோ, ஜிகே மூப்பனார், மரியாதைக்குரிய விஜயகாந்த் இவங்கெல்லாம் 3வது சக்தியை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் மக்கள் ஒருபோதும் 3 கட்சிகளை ஏற்றுக்கொள்வது இல்லை. இன்றைக்கி நிலைமையில் நாம் விரும்புகிறோமோ விரும்பலையோ விஜய்க்கு இந்த ஸ்பைக்கு குறைஞ்சா கூட ஒரு 25% 30% வாக்குகளை அவர் நிலையாக வச்சுருப்பார். ஸோ இனிமேல் தமிழ்நாட்டில் மே 4, 2026க்கு அப்புறம் விஜய் இஸ் த நம்பர் 1 ஃபோர்ஸ். இதை அவரை பிடிக்குதோ பிடிக்கலையோ உண்மையை ஏற்றுக்கணும். ஸோ நம்பர் 2 யாருங்கிறதுல அதிமுக இன்று உடனடி இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. திமுக மெல்லச்சாகும். அதிமுக மேலே எனக்கு ஒரு குறைஞ்சபட்ச நம்பிக்கை என்ன அப்படின்னா, அந்த தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி தாண்டி இன்னொரு தலைவர் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியும் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தான் நிற்பாங்க. ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணுவார் அப்படின்னு நம்புகிறேன். நம்பிக்கைங்கிறதோட விரும்புகிறேன். ஆனால் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுங்க, அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு தனி இதே கிடையாது. திமுகவுடைய 2.0 பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்களே, திமுக வந்து திராவிடத்தின் பழைய ஏற்பாடு, விஜய் அவர்கள் திராவிடத்தின் புதிய ஏற்பாடு. அப்போ திராவிடத்துக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் இத்தனை வரைக்கும் அந்த தேசிய எண்ணம் கொண்டவர்களும் நிறைய பேர் இருந்த கட்சி அதிமுக. அது தொடர்ந்து ஒரு சரிவு ஏற்படுதுங்கிறப்ப தேசிய சிந்தனையும் ஒரு தீசிஸ் வர்றப்ப அதுக்கு ஒரு ஆன்டி தீசிஸ் உருவாகும் அப்படிங்கிற அறிவியல் முறைப்படின்னு சொல்கிறேன். தமிழகத்தில் பாஜக வளர்வதற்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1 அண்ணாமலை அவர்களை உங்கள் டிவிலேயே நான் நிறையா கடும் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன். ஏன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு தனிப்பட்ட தாக்குதலை பண்ணுறாரு. உங்களுக்கு இன்னும் 40 வயசு இருக்குது அரசியலில், இப்போ எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி விஜயை வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு விஜய்ங்கிறது இன்னும் ஒரு 5-10 வருஷத்துக்கு மிகப்பெரிய ஃபோர்ஸாக இருப்பார். திமுக மெல்லச்சாகும். உள்ளாட்சி தேர்தலில் பாருங்கள், விஜய் கட்சி ஏற்று நிற்கிறதுக்கே இப்போ திமுக ஆள் இருக்காது. அநேகமாக கனிமொழி அக்கா ஆரம்பிப்பாங்க. அது மெல்லச்சாகும். அப்போ 2வது இடத்துக்கு அந்த தேசிய சிந்தனையுடைய அந்த அதிமுக கிட்ட இருந்த நல்ல அம்சங்களை கொண்ட ஒரு தேசிய கட்சி பாஜக வளர்வதற்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அதற்கு ஒரே தலைவர் அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு நியர்பை கூட யாருமே கிடையாது. இந்த 4 தடவை நின்று 7 தடவை தோற்றவங்க, அந்த பிடிச்சிட்டு சீட்லேயே உட்காந்துக்கிட்டு யாரையும் கட்சிக்குள்ளே விடாத, இதெல்லாம் தமிழ்நாடு பிஜேபி உண்மையாலுமே தமிழ்நாட்டில் விஜய்க்கு மாற்றாகவும் தங்களை வளர்த்துக்கிறதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குதா நினச்சிருக்கிறேன். ரூமை முழுக்க கமலாலயத்தை வெள்ளடிக்கணும், கம்ப்ளீட் பண்ணி எடியூரப்பாட்ட ஒரு காலத்தில் எப்படி 10 வருஷம் அவர்கிட்ட கையில் கொடுத்து அட்டானிமஸ் பவர் மிஸ்டர் எடியூரப்பா அப்படிங்கிறப்ப அவர் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ஆட்சி கட்டில் உட்கார வச்சாரோ, அந்த மாதிரி நாளை விஜய் என்பதற்கு ஒரு கவுண்டர் பார்ட் அப்படின்னா அது திரு அண்ணாமலையாக தான் இருக்க முடியும். அண்ணாமலைக்கு நிகர் யாருமே கிடையாது. இந்த வந்து அநேகமாக வாங்கின அடியில் பாஜக முக்கிய தலைவர்களும் உணர்ந்திருப்பாங்க. பாஜக அவர்கிட்ட உள்ள கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து இன்றைக்கி ஒரு மாற்று சக்தியாக அண்ணாமலை கொண்டு வந்தாங்கன்னா விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாக 2031 அவர் உருவெடுப்பார். முன்னாடி வரைக்குமே நான் வந்து ஒரு சாதாரண காரியகர்த்தா தான் அப்படின்னு வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார் அண்ணாமலை. இப்போ 2வது முறையும் அவருக்கான அந்த தலைவர் வாய்ப்பை ஆர்எஸ்எஸோ அல்லது பாஜகவோ கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வேறு ஆள் இல்லை சார். எனக்கும் அண்ணாமலை மேலே சில தனிப்பட்ட வருத்தங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நான் என்ன இதில் இது உடனே நான் பிஜேபிக்கு போகிறேன்னான்னு கேட்டுறாதீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. இங்கே விஜய்ங்கிற ஒரு திராவிட 2.0 ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்துருக்கிறப்ப நீங்கள் எந்த மாற்றமும் இல்லை. நேற்று வரைக்கும் ஸ்டாலின் இருந்தார், அந்த இடத்துல இன்றைக்கி விஜய் மரியாதைக்குரிய விஜய் அவர் உட்காந்துருக்கிறார். அப்படிங்கிறப்ப ஒரு அதிமுக தொண்டை எப்பயுமே பாருங்கள், அவன் தேசியத்துக்கு எதிராக பேச மாட்டான், ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு கேட்க மாட்டான், ஒன்றிய அரசு குன்றிய அரசுன்னு பேச மாட்டான். புரட்சித் தலைவர் காலத்துலேருந்து அது பார்த்திங்கன்னா தேசியத்தை உள்வாங்கிய கட்சிங்கிறனால தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு பேச்சில் இருந்தது. மொராஜி தேசாவோட நல்ல நட்பில் இருந்தார் புரட்சித் தலைவர், இந்திரா காந்தியோட இருந்தாங்க, அம்மா வாஜ்பாயோட நல்ல நட்பில் இருந்தாங்க, நரேந்திர மோடியோட இருந்தாங்க. ஏன்னா அதிமுகவோட டிஎன்ஏவே அவன் தேசியத்தை தன்னுடைய வீடாக பார்ப்பான். ஆனால் இவனுங்க பிரிவினை சக்திகள். விஜய் நாளைக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாருன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம், திமுகவுக்கும் விஜய்க்கும் ஒரு வித்தியாசம்னா அங்கே குடும்ப அரசியல் ஊழல், அது ரெண்டும் விஜய்கிட்ட இருக்காது நம்பர். மற்றபடி அது ஒரு திமுக தான். அப்போ அந்த திமுகவுக்கு மாற்றாக இருந்த அதிமுக அன்றைக்கி துரதிருஷ்டவசமாக பலம் இழந்து வர்றப்ப அந்த இடத்துல பிஜேபிக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத அதோடைய மத்திய தலைவர்கள் புரிந்து கொண்டு அண்ணாமலைக்கிட்ட அட்டானிமஸ் பவர் கொடுத்து அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா 2031 விஜயா இல்லை அண்ணாமலையா, ஒரு பக்கம் விஜய் அப்படிங்கிற ஒரு கல்ட். அவர் இனிமேல் கல்ட். நான் இன்னொன்று சொல்கிறேன், அம்மா அவர்கள் எப்படி சொல்லுவாங்களோ அவங்கள பார்க்குறதே அரிது, பேசுகிறதே அரிது, எப்போயாவது காட்சி கடவுள் மாதிரி. கிட்டத்தட்ட இவர் அதோட 2 மடங்கு இருக்க போகிறார். ஒரு 4-5 நாளைக்கு சுற்றுவார் வெளியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட கடவுள் ரேஞ்சுக்கு. அது தமிழ்நாட்டோடைய தலையெழுத்துலாம் சொல்ல மாட்டேன், தமிழக மக்கள் அதான் விரும்புகிறாங்க.
ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா, இன்றைக்கி விஜய் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஆனால் எனக்கு என்னென்னா திமுககாரன் 2 சினிமாக்காரங்கிட்டையும் தோற்று போயிட்டான். அன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இன்றைக்கி விஜய் 2 பேரும் இவங்களை இது பண்ணியிருக்காங்க. ஸ்டாலினும் திமுகவும் அகற்றப்பட்டது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அவங்கள தலையெடுக்காமல் விடணும். நாளைக்கு எதிர்கால சக்தியாக அந்த இடத்துல அதிமுக இருக்கணுங்கிற என்னோட நெஞ்சார்ந்த ஆசையாக இருந்தாலும் கலை யதார்த்தம் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. ஏதாவது இவங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஏற்பட்டு அந்த கட்சி ஒன்று தக்க வச்சுக்கணும். இல்லைனால் அந்த விஜய்ங்கிற சக்திக்கு மாற்று சக்தியாக பிஜேபி தமிழகத்தில் தலை தூக்கணும். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale. Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science. Admissions open for 2026.